ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு தி செஷன். கைஸ், ரொம்ப சாரி, நான் வந்து லைவ் வரலாம் தான் பார்த்தேன். என்னன்னா நெட் கனெக்ஷன் கொஞ்சம் ஸ்பீடு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, கொஞ்சம் எரராக இருக்குது, கம்மியாக இருக்குல்ல எரராக இருக்குது. ஸோ அதனால் இன்றைக்கி நான் வந்து ரெக்கார்டட் வீடியோஸாகவே கொடுத்துறேன். நாளைக்கு கண்டிப்பாக நான் லைவ் வந்துடுவேன், ஓகேவா? ஸோ இன்னைக்கு கோச்சுக்காதீங்க, இன்னைக்கு ஒரு நாள் ரெக்கார்டட், ஃபர்ஸ்ட் டே ரெக்கார்டடாக இருக்கட்டும். ஸோ நாளையிலேருந்து உங்களுக்கு எல்லாமே லைவ் செஷன் வந்துடும், ஓகேவா? ஸோ இன்னைக்கு 45 டேஸ் ஸ்டடி பிளானில் டே 1ல் இருக்கிறோம். நான் ஆல்ரெடி அந்த பிளான் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். ஸோ இன்னைக்கு டே 1ல் என்ன அப்படின்னா இங்கிலீஷில் எரர் ரிடக்ஷன், எரர் ஸ்பாட்டிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த இயரில் சிஹெச்எஸ்எல், சிபிஓ, சிஜிஎல்லே நமக்கு வந்து என்ன இருக்குது, கொஷின்ஸ் நிறைய ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ அந்த பேஸில் தான் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், எம்டிஎஸ்லேயே ரிப்பீட் ஆகும்னு அந்த ஹோப்பில் நம்ம வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கோம், பிவைக்யூ கொஷின்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். இது கண்டிப்பாக ரிப்பீட் ஆகும், பட் எத்தனை கொஷின் ரிப்பீட் ஆகும்னு தெரியாது. நான் எக்ஸாக்ட் பிவைக்யூ தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த கொஷின்ஸ் உங்களுக்கு அப்படியே ரிப்பீட் ஆகலாம், அப்படி இல்லைனாலும் இந்த மாடலில் இந்த ஃபார்முலாஸ் அப்ளை ஆகுற மாதிரி கூட வரலாம், ஓகேவா? நீங்கள் ரெகுலராக இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே மட்டும் நான் கிளாஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் வந்துட்டு அது வேஸ்ட்டாக போயிடும், ஓகேவா? அந்த 45 டேஸுமே எஃபெக்டிவாக நீங்கள் படிச்சிங்க. நான் கொண்டு வரது எல்லாமே பிவைக்யூ தான், அதுவும் ரீசன் பிவைக்யூ. இது அப்படியே வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. சிஹெச்எஸ்எல், சிஜிஎல்லே வரும்போது எம்டிஎஸ்ல நம்ம 100% எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஓகேவா? ஸோ ஒரு நாள் மட்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் லாஸ் ஆகிடும், ஓகேவா? ஸோ ரெகுலராக பாருங்கள், கன்சிஸ்டண்ட்டாக படிங்க. டெஃபினட்டாக நம்ம என்ன பண்ணுறோம், இந்த எக்ஸாம்ஸை வந்து கிராக் பண்ணுறோம், ஓகேவா? ஓகே. ஸோ இன்னைக்கு டே 1ல் இருக்கிறோம். டே 1ல் இன்னைக்கு எரர் ஸ்பாட்டிங், ஓகேவா? இந்த சார்ட் உங்ககிட்ட இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நம்மளோட சேனலில் போஸ்ட்லேயுமே நான் வந்து போட்டிருக்கேன், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க, ஓகேவா? ஸோ இந்த ஆர்டரில் தான் நம்ம போக போகிறோம். இன்னைக்கு ஆகஸ்ட் 16ல் இருக்கிறோம். ஆகஸ்ட் 16ல் எரர் ஸ்பாட்டிங்கில் நான் உங்களுக்கு 20 கொஷின்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ 20யுமே பிவைக்யூ தான். எம்டிஎஸ் லெவலில் எந்த அளவில் அந்த கொஷின்ஸ் இருக்குமோ அந்த அளவில் தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், ஓகேவா? ஸோ எம்டிஎஸ் லெவலில் எப்படி கேட்பாங்களோ அந்த லெவலில் தான் இருக்கும். நீங்கள் இதை நல்லாவே ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஆல்சோ நீங்கள் கிளாஸ் முடிச்சதுக்கப்புறம் இதனோட பிடிஎஃப் வந்து உங்களுக்கு நம்ம டெலகிராம் சேனலில் நான் வந்து ப்ரொவைட் பண்ணிவிடுவேன். நீங்கள் அதில் வந்து கோ த்ரூ பண்ணிக்கலாம், ஓகேவா? ஓகே. ஸோ கிளாஸ் போகிறதுக்கு முன்னாடி கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணாதவங்க, நேற்று ஆஃபர் இருந்ததில் நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணிங்க. கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணாதவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த ப்ரைஸோட கம்மியாக வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, ஓகேவா? இந்த நம்பரில் ஏதாவது ஒரு நம்பருக்கு கால் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டீம்லேருந்து பேசுவாங்க. உங்களுக்கு கம்மி ப்ரைஸில் வேணும், இப்போ 444ல் இருக்குது, கம்மி ப்ரைஸ் 399க்கே வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்களுக்கு கூப்பன் கோடு கொடுப்பாங்க, ஓகேவா? கூப்பன் கோட் கொடுப்பாங்க. அந்த கூப்பன் கோடை நீங்கள் அங்கே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 399க்கு நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ ப்ரைஸ் ரெடியூஸ் பண்ணி வேணும் அப்படிங்கிறவங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, ஓகேவா? ஸோ இப்போ ப்ரைஸ் 444ல் இருக்குது. அண்ட் டெஸ்ட் சீரிஸும் நம்மக்கிட்ட இருக்குது. டெஸ்ட் சீரிஸ் 149. ஸோ ரெண்டுமே 1 இயர் வேலிடிட்டி தான். இதில் வந்துட்டு உங்களுக்கு கோர்ஸ் இருக்கும், டெஸ்ட் சீரிஸ் இருக்கும், பிடிஎஃப் ஃபைல்ஸ் மூணுமே இருக்கும். இதில் வந்து டெஸ்ட் சீரிஸ் மட்டும் தான் இருக்கும், ஓகேவா? கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணாதவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் 45 டேஸ் தான் இருக்குது எக்ஸாமுக்கு, ஓகே? ஓகே, கொஷின் பார்க்கலாம். கொஷின் பாருங்கள். ஓகே, கொஷின் பாருங்க. There was many people who voted for him. இந்த மாதிரி சிங்கிள் லைனில், மோஸ்ட்லி இந்த மாதிரி சிங்கிள் லைன் ரொம்ப சின்ன கொஷின்ஸாக தான் வந்து எம்டிஎஸ்ல கேட்பாங்க. பிகாஸ் இது வந்து என்னன்னா 10th லெவல் எம்டிஎஸோட குவாலிஃபிகேஷனே என்ன, 10th லெவல் தான். ஸோ 10th லெவல் அப்படின்னும் போது இந்த லெவலில் தான் இருக்கும், இவ்வளோ ஈஸியாக தான் இருக்குமே உங்களுக்கு, ஓகேவா? ஸோ பிவைக்யூலையுமே இப்படி தான் கேட்டிருக்கிறாங்க. ஸோ அந்த லெவலில் தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், ஓகேவா? ஸோ இதில் இன்னைக்கு நம்ம எரர் டிடெக்ஷனில் 20 கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். இந்த 20ல் இதுலேருந்து டைரக்ட் கொஷின்ஸ் வரதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படி இல்லைனாலும் இங்கே அப்ளை ஆகுற அந்த ஃபார்முலா இருக்கு இல்லையா, அந்த கிராமர் ரூல் இருக்கு இல்லையா, இந்த ரூல் அப்படியே வேறு கொஷின்ஸில் அப்ளை ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது, ஓகேவா? நம்ம என்ன பண்ணணும், ரெகுலராக ஃபாலோ பண்ணணும். இருக்கிறத பிடிஎஃப் நான் சென்ட் பண்ணுவேன், அதை நீங்கள் கோ த்ரூ பண்ணிட்டு வந்தீங்கனாலே ஷியராக வந்துட்டு இங்கிலீஷில் நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம்,
ஓகேவா? ஸோ இந்த 45 டேஸ்மே நம்ம என்ன பண்ண போறோம், கம்ப்ளீட்டா இங்கிலீஷ்க்கு தான் நான் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண போறேன். நெறைய பேர் ஜிஎஸ்ஸும் கேட்டுட்டு இருக்கீங்க. ஜிஎஸ் கொஞ்சம் டைம் ஆகும். நான் இங்கிலீஷ்க்கே நம்ம ஆப்ல இன்னும் கன்டென்ட் குடுக்கணும். யூடியூப்லயே கன்டென்ட் இருக்கு. ஓகேவா? ஸோ நான் இத ஓரளவு கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் நம்ம நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் முடியும். ஸோ நான் வந்து ஜிஎஸ் கொண்டு வருவேன். பட் டைம் ஆகும். பட் இந்த எம்டிஎஸ்க்கு நான் இங்கிலீஷ் மட்டும் தான் கான்சன்ட்ரேட் பண்றேன். பட் ஜிஎஸ் ஃபியூச்சர்ல வரும் உங்களுக்கு. ஓகேவா? ஓகே. ஸோ பாருங்க, கொஸ்டின் பாருங்க. There was many people who voted for him. There was many people who voted for him. ஸோ இங்க என்ன இருக்கு, உங்களுக்கு பார்ட்டாவே இப்படி இருக்கும். சம்டைம்ஸ் பார்ட் இல்லாம டைரக்டாவே இந்த கொஸ்டின்ஸ் கூட இருக்கும். ஓகேவா? நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு வேர்ட்லயுமே எரர் இருக்குதா அப்படின்றத நீங்க ஃபைண்ட் பண்ணணும். ஓகேவா? There was there was many people who voted for him. அவருக்கு நிறைய people vote பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ நிறைய people அப்படின்றதுல many people, many வந்து peopleக்கு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ many people அப்படின்றது எப்படி இருக்கு, ப்ளூரல் ஃபார்ம்ல இருக்கு. ஸோ ப்ளூரல் ஃபார்ம்ல இருக்கு அப்படின்னும் போது இப்போ இந்த ஆக்ஸிலரி வெர்ப் எப்படி வந்திருக்கணும், அதுவும் வந்துட்டு ப்ளூரல் ஃபார்ம்ல தான் வந்திருக்கணும். ஓகேவா? ஸோ இங்க என்ன இருக்கு அப்படின்னா வாஸ் இருக்கு. வாஸ் அப்படின்னா என்ன, வாஸ் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம், பாஸ்ட் டென்ஸ்ல சொல்லியிருக்காங்க. ஓகே, வாஸ் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம், சிங்குலர் நவுனுக்கு யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இப்போ இங்க என்ன வந்திருக்கணும் அப்படின்னா வேர் வந்திருக்கணும். வேர் தான் வந்துட்டு ப்ளூரல் நவுனுக்கு யூஸ் பண்ண வேண்டிய verb. ஓகேவா? ஸோ இப்போ இங்க தேர் வாஸ் வரக்கூடாது, தேர் வேர் வந்திருக்கணும். கைஸ் நான் லைவ் இருந்தால் இன்ட்ராக்ஷன் இருக்கும் அப்படின்னு தான் நான் நினச்சி பண்ணேன். பட் ஆனால் கொஞ்சம் எரர் ஆயிடுச்சு. நாளைக்கு நான் டெஃபினட்டாக வர பார்க்குறேன். இது லைவ் இல்லைனாலும் இந்த கிளாஸ் நீங்கள் நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இனிமேல் வர கிளாஸஸ் உங்களுக்கு லைவ் வரும். ஓகேவா? நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் எப்படி படிச்சீங்களோ அதே மாதிரியே இந்த கிளாஸையும் படிங்க. நாளையிலேருந்து நம்ம லைவ் அதுக்கு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே வந்துட்டு என்ன இருக்குது, என்ன எரர் இருக்குது பாருங்க. தேர் வாஸ் மெனி பீப்புள் இல்லை, தேர் வேர் மெனி பீப்புள். ஓகேவா? இங்கே அதாவது ஒரு கொஸ்டினும் எரர் ஸ்பாட்டிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி வரும் அப்படின்னா, எரர் ஸ்பாட்டிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி வரும் அப்படின்னா, பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், டென்சஸ், மாடல்ஸ் இதுல இருந்து தான் உங்களுக்கு என்ன கேட்பாங்க, எரர் ஸ்பாட்டிங்கே கேட்பாங்க. நவுன் எரரா இருக்கலாம், ப்ரொனவுன் எரரா இருக்கலாம், ஆட்ஜெக்டிவ் எரர், வேர்ப் எரர், adverb error, auxiliary verb error, and then preposition, conjunction, articles error, அது இல்லாம tense error, அது இல்லாம conditionals and models. இந்த எல்லா டாபிக்கும் சேர்ந்தது தான் உங்களுக்கு எரர் ஸ்பாட்டிங். ஓகேவா? இதுல இருந்து எந்த பார்ட்ல வேணாலும் எரர் கேட்கலாம். இப்படிதான் உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? நம்ம ஆப்ல நம்ம எப்படி ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, இண்டிவிஜுவலா அந்தந்த டாபிக்ல இருந்தே டாபிக் வைஸ் எரர் ஸ்பாட்டிங் அப்படின்னு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஆல்ரெடி நவுன் அண்ட் ப்ரொனவுன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது எல்லாத்துக்குமே கண்டென்ட் இருக்கு. நான் டெய்லி ரெகுலரா ஒரு கிளாஸ் நான் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஓகேவா? ஸோ நீங்க இண்டிவிஜுவலா அந்தந்த டாபிக்கான எரர் ஸ்பாட்டிங் நீங்க படிக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்ம கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அதுல எல்லாமே அவைலபிளா இருக்கும். காமன் எரர்ஸும் இருக்கு, ஸ்பெசிஃபிக்கா அந்த டாபிக் உள்ள எரர்ஸும் உங்களுக்கு அதுல இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின்ல என்ன எரர் இருக்கு அப்படின்னா, இது வந்து என்ன ஆக்ஸிலரி வெர்ப் எரர். இது வந்து ஆக்ஸிலரி வெர்ப் எரர். இங்க நவுன் எப்படி இருக்கு, ப்ளூரல் ஃபார்ம்ல இருக்கு. ஸோ நவுனை பேஸ் பண்ணி அந்த வெர்பை நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ இங்க வந்திருக்கிறது இந்த ஆக்ஸிலரி வெர்ப் எரர் தான் இதுல அப்ளை ஆகியிருக்கு. ஓகேவா? ஸோ தேர் வாஸ் இல்ல, தேர் வேர் மெனி பீப்புள் ஹூ voted ஃபார் ஹிம். ஸோ ஏல தான் வந்துட்டு எரர் இருக்கு. ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. Next, Sumit has decided to brought his car for the picnic. Sumit has decided to brought his car for the picnic போறதுக்காக சுமித் வந்து என்ன பண்ணிருக்காரு, கார் கொண்டு வரணும் அப்படின்னு பிளான் பண்ணிருக்காங்க, டிசைட் பண்ணிருக்காங்க. ஓகேவா? ஸோ சுமித் ஹேஸ் பாருங்க. ஸோ ஹேஸ் வந்ததுனால என்ன வந்திருக்கு, V3 ஃபார்ம் வந்திருக்கு. ஓகேவா? டூக்கு அப்புறம் இங்க என்ன வந்திருக்கு பாருங்க, brought. இந்த 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 ரூல் பேஸ் பண்ணது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ரொம்ப ஈஸியா கேட்கணும், ரொம்ப பேசிக்கா உங்களுக்கு எரர் ஸ்பாட்டிங் கேட்கணும் அப்படின்னா இந்த கொஸ்டின் வரலாம்.
2க்கு அப்புறம் என்ன வரணும் அப்படின்னா V1 verb வரணும். இங்க என்ன இருக்கு பாருங்க, bring, brought, bringing, brings. ஓகேவா? This is V1, V2, V3, V4 and V5. ஸோ இங்கே என்ன வந்திருக்கணும்னா V1ங்கிறது இந்த bring வந்திருக்கணும். ஸோ அவங்க எது அப்ளை பண்ணியிருக்காங்கன்னா இந்த brought அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் ராங். இங்கே என்ன வந்திருக்கணும்னா to bring. ஓகேவா? ஸோ சுமித் has decided to bring his car for the picnic. ஓகேவா? brought இல்ல bring. அண்ட் ஆல்சோ இதே மாதிரி கன்ஃபியூஸ் ஆகுறது இன்னொரு வேர்ட் இருக்குல்ல, அது என்ன வேர்ட்? பை, bought, buying, buys. ஓகேவா? V1, V2, V3, V4, V5. buy அப்படின்றது பர்ச்சேஸ் பண்றது, bring வந்து கொண்டு வரது. ஓகேவா? ஸோ இங்க வந்து bring, இங்க வந்து bring. ஓகேவா? bring, brought, bringing, brings. அங்க வந்து buy, bought, buying, buys. ஓகேவா? ஸோ சுமித் has decided to bring his car for the picnic. ஸோ C பார்ட்ல தான் வந்துட்டு எரர் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, penguins have very shorter wings. penguins have very shorter wings. guys இங்க பாருங்க, penguins இது எப்படி இருக்கு? இட்ஸ் a plural noun. plural nounக்கு plural verb அப்ளை ஆயிருக்கு. ஓகேவா? இது ரெண்டுமே கரெக்டா இருக்கு. very shorter wings, wings ஓகே. very shorter, very இருக்கு இல்லையா? ஸோ இந்த வெரிக்கு அப்புறம் என்ன வரணும் அப்படின்னா எப்பவுமே பாசிட்டிவ் டிகிரி தான் வரணும். ஆட்ஜெக்டிவ்ல இருக்கு இல்லையா, பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ், சூப்பர்லேட்டிவ், அதுல இருக்கிற அந்த பாசிட்டிவ் டிகிரி தான் வரணும். ஸோ ஷார்ட்டர் பாசிட்டிவ் டிகிரி என்ன? ஷார்ட், ஷார்ட்டர், கம்பேரிட்டிவ், ஷார்ட்டஸ்ட், சூப்பர்லேட்டிவ். ஓகேவா? ஸோ வெரிக்கு அப்புறம் வரக்கூடியது என்ன வரணும் அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் டிகிரி. பாசிட்டிவ் டிகிரினா ஷார்ட். அப்ப ஷார்ட்டர் எதுக்கு அப்புறம் வரணும் அப்படின்னா மச் இருக்கு இல்லையா, இந்த மச் வேர்டுக்கு அப்புறம் வரக்கூடியது தான் வந்துட்டு ஷார்ட்டர். மச்சுக்கு அப்புறம் வரக்கூடிய வேர்டு தான் வந்து ஷார்ட்டர். ஸோ வெரிக்கு அப்புறம் ஷார்ட் வரணும், மச்சுக்கு அப்புறம் தான் ஷார்ட்டர் வரணும். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே ஷார்ட்டர் அப்படின்றது ராங். இங்கே வந்து என்ன வந்திருக்கணும்னா ஷார்ட் வந்திருக்கணும். ஓகேவா? இது ஒரு ஆட்ஜெக்டிவ் எரர். இது ஒரு ஆட்ஜெக்டிவ் எரர். நீங்க வந்து பிகினரா இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு சென்டென்ஸ்ல நீங்க எரர் கண்டுபிடிச்சாலும் அது வந்து பாஸ் ஆஃப் ஸ்பீச்ல இருந்து எந்த டாபிக்ல இருந்து அந்த எரர் கேட்டிருக்காங்க அப்படின்றதையும் நீங்க கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணி படிங்க. இப்படி நீங்க ஐடென்டிஃபை பண்ணி படிக்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஒரு சென்டென்ஸை பார்த்தோன்னே எரர் என்னன்னு ஃபைண்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ penguins have very short wings. ஷார்ட்டர் இல்லை ஷார்ட். ஓகேவா? ஸோ சி பார்ட்ல எரர் இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, if I was he, I wouldn't accept the project. நான் அவனா இருந்திருந்தால் நான் இந்த ப்ராஜெக்டை அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இஃப் ஐ வாஸ் ஹி, இது வந்து என்ன, இஃப் அப்படின்னு ஒரு வேர்டு வந்துருச்சுனாலே இது எதுல இருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா கண்டிஷனல் எரர், கண்டிஷனல் இருந்து கேட்டிருக்காங்க, கண்டிஷனல் எரர் ஸ்பாட்டிங். ஓகேவா? ஸோ இஃப் ஐ வாஸ் இல்லை, அதாவது ஐக்கு எப்பவுமே பாஸ்ட் ஃபார்ம்ல வாஸ் தான் வரும், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஓகேவா? அதாவது ஒரு கண்டிஷனல் சென்டென்ஸ் அது பேசும்போது நான் அவனா இருந்திருந்தால், நான் அவளா இருந்திருந்தால், நான் அதுவா இருந்திருந்தால், ஒரு ஃபேமஸான ஒரு சென்டென்ஸ் இருக்கு இல்லையா, இஃப் ஐ வேர் a bird I would fly. நான் பறவையா இருந்திருந்தால் பறந்திருப்பேன். இதெல்லாம் வந்து ஒரு இமேஜினரி சென்டென்ஸ், இமேஜினரி அண்ட் ஆல்சோ இது ஒரு கண்டிஷனல். இது வந்து நடக்காது, நடக்க போறதும் இல்லை, ஒரு இமேஜினரி
ஃபார்ம்ல நம்ம பேசும்போது இப்படி இருந்திருந்தா இப்படி ஆயிருக்கும், இப்படி இருந்திருந்தா இப்படி பண்ணியிருப்பேன், அந்த மாதிரி பேசும்போது இங்க இப்படி வரும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கண்டிஷனல் சென்டென்ஸ் நம்ம அப்ளை பண்ணும்போது ஐக்கு என்ன வரணும் அப்படின்னா வேர் தான் வரணும், வாஸ் வரக்கூடாது. ஓகேவா? ஒரு கண்டிஷனல்ல இருந்து கேட்கணும்னு அவங்க ஃபிக்ஸ் பண்ணாங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. இது எல்லாமே என்ன பிவைக்யூ தான். ஓகேவா? ஸோ இஃப் ஐ வாஸ் இல்ல இஃப் ஐ வேர், இஃப் ஐ வாஸ் இல்ல இஃப் ஐ வேர். ஓகேவா? ஸோ இஃப் ஐ வேர் ஹி, நான் அவனா இருந்திருந்தால் ஐ வுடன்ட் அக்செப்ட் த ப்ராஜெக்ட், நான் இந்த ப்ராஜெக்டை அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டேன். ஓகேவா? ஸோ இஃப் ஐ வாஸ் ஹி இல்ல இஃப் ஐ வேர் ஹி. ஏ பார்ட்ல எரர். நெக்ஸ்ட் பாருங்க, பிசைட் ஹிந்தி she knew பெங்காலி வெல். பிசைட் ஹிந்தி ஒரு பக்கம் அவளுக்கு தெரிஞ்சாலும் ஹிந்தி பெங்காலியும் அவளுக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்ப இங்க என்ன சொல்றாங்க, அடிஷ்னலா சொல்றாங்க. ஹிந்தி அவளுக்கு தெரிஞ்சிருந்தாலும் பெங்காலியும் அவளுக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இது ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். ஸோ இங்க என்ன இருக்கு பாருங்க, பிசைட் அப்படின்னு ஒரு வேர்ட் இருக்கு. பிசைட் அப்படின்னா என்ன? பிசைட், besides. beside அப்படின்றது இட்ஸ் a preposition, besides அப்படின்றது conjunction. beside அப்படின்னா பக்கத்துல, next to, near. besides அப்படின்னா additional info, additional info. ஓகேவா? என்ன சொல்ல வராங்க, அவளுக்கு ஹிந்தி தெரிஞ்சிருந்தாலும், அவளுக்கு ஹிந்தி தெரியும், ஹிந்தி ஒரு பக்கம் தெரிஞ்சிருந்தாலும் பெங்காலியும் அவளுக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன். இங்க beside வராது, preposition வராது, கன்ஜங்ஷன்ஸா இருக்கக்கூடிய besides தான் இங்க வரும். ஓகேவா? so besides Hindi she knew Bengali well, Bengali very well அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? so beside ஹிந்தில besides Hindi. next பாருங்க, no sooner, no sooner I had spoken than, நான் பேசி முடிக்கிறதுக்குள்ள அவன் போயிட்டான். இதுதான் no sooner I had spoken than he left. guys இங்க no sooner இருக்கு இல்லையா, இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் adverbs, இந்த மாதிரி adverbsக்குலாம் no sooner, rarely, scarcely, இந்த மாதிரி வேர்ட்ஸுக்குலாம் என்ன அப்ளை ஆகும் அப்படின்னா, ஜென்ரலா ஒரு சென்டென்ஸ் எப்படி இருக்கும், ஜென்ரலா ஒரு சென்டென்ஸ் சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட் இப்படி தானே இருக்கும். ஓகேவா? அதுவே இந்த நோ சூனர் ரேர்லி ஸ்கேர்ஸ்லி வந்துருச்சு அப்படின்னா இதுக்கு அப்புறம் வரக்கூடியது எப்படி வரணும்னா வேர்ப் வரும். வேர்புக்கு அப்புறம் தான் சப்ஜெக்ட் வரும், அப்புறம் தான் ஆப்ஜெக்ட் வரும் இந்த நோ சூனருக்கு அப்புறம். ஓகேவா? ஸோ நோ சூனர் ஐ ஹேட் இல்லை, நோ சூனர் ஹேட் ஐ. நோ சூனர் இது வந்து இன்டர்சேஞ்ச் ஆகும். நோ சூனர் ஹேட் ஐ. ஓகேவா? இது வந்து ஒரு adverb error, இது வந்து ஒரு adverb error. ஸோ நோ சூனர் ஹேட் ஐ ஸ்போக்கன், நான் பேசி முடிக்கிறதுக்குள்ள அவன் கிளம்பி போயிட்டான். நோ சூனர் ஹேட் ஐ ஸ்போக்கன், நோ சூனர் ஹேட் ஐ ஸ்போக்கன் தேன் ஹி லெஃப்ட். நோ சூனருக்கு தேன் தான் ஃபாலோ ஆகும். நோ சூனர் தேன் ஃபாலோ ஆகும். ரேர்லி ஸ்கேர்ஸ்லிக்கு வென் ஃபாலோ ஆகும். ரேர்லி ஸ்கேர்ஸ்லிக்கு வென் ஃபாலோ ஆகும். ஓகேவா? ஸோ இங்க என்ன எரர், பி பார்ட்ல எரர். இந்த மாதிரி வேர்ட்ஸுக்கெல்லாம் verb அந்த auxiliary verb முன்னாடி வந்துரும். ஹேடோ டிட்டோ இந்த மாதிரி அது முன்னாடி வந்துரும். சப்ஜெக்ட் ஐ வி யூ தே ஹி ஷி இதெல்லாம் பின்னாடி வந்துரும். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க, I am yours affectionate son. I am yours affectionate son. guys இங்க பாருங்க ஐக்கு am தான் வரும். ஓகேவா? yours affectionate son, adjective son. இது ஓகேவா? இங்க பாருங்க yours ன்னு இருக்கு, yours எங்க யூஸ் பண்ணணும், possessive adjective possessive pronoun. ஓகே, possessive adjectiveல என்னென்ன வரும், ஐக்கு என்ன வரும், மை, possessive pronounல mine. ஓகேவா? நெக்ஸ்ட் ஐ, வீக் வந்து என்ன வரும், ஆர், possessive pronounல ours.
யூக்கு என்ன வரும்? your. possessive pronounல yours. ஹீக்கு என்ன வரும்? his. possessive pronoun his தான். possessive adjectiveல என்ன வரும்? her. possessive pronounல hers. possessive adjectiveல its. இங்க எதுவும் வராது. இங்க வந்து their, இங்க theirs. இதெல்லாம் நான் pronounல நான் சொல்லி கொடுத்திருக்கேன். pronoun வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஸோ possessive adjectiveக்கு என்ன அப்படின்னா possessive adjectiveக்கு அப்புறம் ஒரு noun definite வரணும். ஓகேவா? அதுவே possessive pronounக்கு அப்புறம் noun வராது. ஓகேவா? இதுதான். இது வந்து closed. இது வந்து open pronoun. இது வந்து closed pronoun. ஓகேவா? closed pronoun. இது closed pronoun. இது open pronoun. ஸோ ஓப்பன் ப்ரினவுனா இருக்கிறதுனால நம்ம ஒரு நவுன் இதுக்கு அப்புறம் ஒரு நவுனை நம்ம ஃபிக்ஸ் பண்ணி இதை க்ளோஸ் பண்ணுவோம். இது வந்து ஆல்ரெடி க்ளோஸ்டு ப்ரினவுனா இருக்கிறதுனால இதுக்கு நவுன் தேவைப்படாது. ஓகேவா? ஸோ இங்க பாருங்க, ஐ ஆம் யுவர்ஸ் அஃபெக்ஷனேட் சன். அஃபெக்ஷனேட் சன் அப்படிங்கிறது இங்க நவுன். சன்னை வந்து டிஸ்கிரைப் பண்றதுனால இது ஆட்ஜெக்டிவ். ஓகேவா? ஸோ இப்போ இங்க நவுன் வந்துருச்சு. இப்போ நவுன் இங்க இருக்கு அப்படின்னா இங்க என்ன வரணும் பாருங்க, யுவர்ஸ் இருக்கா? யுவர்ஸுக்கு இங்க தான் இருக்கு. இங்க என்ன இருக்கு? யுவர் தான் வரணும். இங்க யுவர்ஸ் வரக்கூடாது, யுவர் தான் வரணும். ஓகேவா? யுவர் தான் வரணும். கைஸ் நீங்க ஒரு சில பாயிண்ட்ஸ்லாம் நீங்க ஆல்ரெடி வேற கிளாஸ் வேற நம்ம சேனல்லே வேற கிளாஸஸ்ல நீங்க பார்த்திருந்தாலும் இந்த 45 டேஸ்க்கான எவ்ரி கொஸ்டினுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொஞ்சம் இன்டெப்தா தான் இருக்கும். பிகாஸ் இதை மட்டுமே ஃபாலோ பண்ணிட்டு போறவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ மேம் இதெல்லாம் நீங்க ஆல்ரெடி பார்த்துட்டீங்க, இதெல்லாம் சொல்லிட்டீங்க, நெக்ஸ்ட் கொஸ்டின் போங்க அப்படின்னு நீங்க ஒரு சிலர் ஃபீல் பண்ணலாம். ஆனா என்னன்னா நான் இன்டெப்தா தான் சொல்லி ஆகணும். பிகாஸ் இந்த 45 டேஸ் கிளாஸ் மட்டும் பார்த்துட்டு எக்ஸாம் அப்பியர் ஆகுறவங்களும் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ நம்ம எவ்ரி கொஸ்டினுமே உங்களுக்கு இன்டெப்தா தான் இருக்கும். ஓகேவா? ஸோ ஐ ஆம் யுவர் அஃபெக்ஷனேட் சன். ஐ ஆம் யுவர் அஃபெக்ஷனேட் சன். யுவர்ஸ் இல்லை யுவர். இங்க வந்து என்ன வரணும்? பொசிட்டிவ் ஆட்ஜெக்டிவ் தான் வரணும். ஸோ பி பார்ட்ல எரர் இருக்கு. இந்த கொஸ்டின்ல என்ன எரர்னா ப்ரினவுன் எரர். இது வந்து ஒரு ப்ரினவுன் எரர். ஓகேவா? ஒவ்வொன்றிலையும் ஒரு எரர் இருக்கு. ஓகேவா? லாஸ்ட் இதுல வந்துட்டு இது வந்து கன்ஜங்ஷன் எரர். இது வந்து கன்ஜங்ஷன் எரர். இதுக்கு முன்னாடி இது வந்து இதுவும் கன்ஜங்ஷன் தான். இதுவும் கன்ஜங்ஷன் எரர். இது வந்து கண்டிஷனல் எரர். இது ஆட்ஜெக்டிவ் எரர். இது verb எரர். இது ஆக்ஸிலரி verb எரர். ஓகேவா? இப்படி எப்படி இருந்ததுனாலும் கேட்கலாம் உங்களுக்கு. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Vijaya saw the play. Vijaya saw the play in a auditorium near her house. Vijaya saw the play in a auditorium near her house. ஓகேவா? ஸோ இங்க பாருங்க, விஜயா சா பார்க்குறா the play in a auditorium வருமா? ஆடிட்டோரியம் என்ன? இட்ஸ் அ நவுன். அந்த ப்ரொனன்சியேஷன் எப்படி இருக்கு? ஆ அப்படின்ற ஏ சவுண்ட்ல தான் இருக்கு. ஓகேவா? ஸோ AEIOU அந்த சவுண்ட்ல தான் இருக்கு. ஸோ அப்போ என்ன நம்ம அப்ளை பண்ணணும்? and அப்ளை பண்ணணும். பிஃபோர் vowel சவுண்டுக்கு முன்னாடி we have to apply an article. ஓகேவா? ஸோ விஜயா saw the play in an auditorium near her house. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு ஆர்டிக்கல் எரர். இது வந்து ஒரு ஆர்டிக்கல் எரர். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. பேப்பர் ஷுட் பி ரீசைக்கிள் இஃப் பாசிபிள். பேப்பர் வந்து ரீசைக்கிள் பண்ண முடிஞ்சிச்சுன்னா அப்படின்னா அது பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. பேப்பர் ஷுட் பி ரீசைக்கிள் இஃப் பாசிபிள். பேப்பர் ஷுட் பி இந்த மாதிரி பி ஃபார்ம்ல வருது இல்லையா? இப்படி வந்து பாசிவ்ல பேசும்போது நீங்க எந்த டென்ஸா இருந்தாலும் பாசிவ்ல கன்வெர்ட் பண்ணும்போது கைஸ் நம்ம ஆப்ல நம்ம கோர்ஸ்ல வந்துட்டு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் நான் வீடியோ இன்னைக்கு ஆட் பண்ணியிருக்கேன். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல பார்த்தீங்கன்னா அந்த அந்த வீடியோ மட்டுமே 1.25 மணி நேரம். ஓகேவா? ஸோ அவ்வளோ இன்டெப்த்து நான் டீச் பண்ணியிருக்கேன். ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல அந்த டேபிள்ஸ் எல்லாமே ஃபார்ம்ஸ் டேபிள்ஸ் யூசேஜ் கீவேர்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இன்டெப்த்தாக இருக்கும். நீங்கள் அந்த கிளாஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே அந்த டென்ஸ்லேருந்து உங்களுக்கு எந்த டவுட்டுமே வராது. ஓகேவா? அதுலேருந்து எப்படி கேட்டாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு இன்டெப்த்தாக இருக்கும். 12 டென்ஸுமே இந்த மாதிரி எப்படி ஒரு டென்ஸுமே 1 ஹவருக்கு மேலேயே வந்துடும். அவ்வளோ டீட்டெயில்டாக உங்களுக்கு வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட பிடிஎஃப்பும் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன்.
ஓகேவா? பெய்டு கோர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க. டென்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணோன்னா இம்மீடியட்டாகவே பார்த்துருங்க. ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. பேப்பர் ஷுட் பி இந்த மாதிரி பாசிவ்ல வரும்போது எந்த டென்ஸா இருந்தாலும் பாசிவ்ல கன்வெர்ட் பண்ணும்போது நம்ம என்ன அப்ளை பண்ணணும் அப்படின்னா V3 ஃபார்ம் தான் அப்ளை பண்ணணும். வாட் எவர் த டென்ஸ் to convert in passive voice we have to apply only V3 forms. இங்க என்ன இருக்கு பாருங்க, recycle அப்படின்னு ஒரு வேர்ட் இருக்கு. recycle family words என்ன? recycle, recycled, recycled, recycling, recycles. ஓகேவா? V1, V2, V3, V4, V5. ஓகேவா? ஸோ இங்க என்ன இருக்கு பாருங்க, பேப்பர் ஷுட் பி ரீசைக்கிள்டு V1 verb கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன அப்ளை பண்ணணும் ஆக்சுவலினா ரீசைக்கிள்டு அப்ளை பண்ணணும். ஸோ இங்க இது வராது. ரீசைக்கிள்டு இஸ் த ரைட் ஆப்ஷன். ஸோ பேப்பர் ஷுட் பி ரீசைக்கிள்டு இஃப் பாசிபிள். ஓகே. ஸோ பி ஆப்ஷன்ல எரர் இருக்கு. இது என்ன எரர்? verb எரர். இது ஒரு verb எரர். verb எரரும் சொல்லலாம், டென்ஸ் எரரும் சொல்லலாம். Next, the patient was accompanied with his friend. Patient வந்து friends கூட accompanied ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இந்த accompanied வேர்ட் இருக்கு இல்லையா? ஸோ இந்த accompanied வேர்ட் குள்ள எது வரும் அப்படின்னா ஆக்சுவலி இது வந்து இந்த இந்த சென்டென்ஸ்மே எப்படி இருக்கு? பாசிவ்ல இருக்கு. ஓகேவா? அண்ட் ஆல்சோ இந்த accompaniedக்கு என்ன வரணும் அப்படின்னா பை அப்படின்ற ப்ரொபோசிஷன் தான் வரணும். இந்த வித் வரக்கூடாது. accompaniedக்கு என்ன வரணும்? ஒரு ஒரு ஏஜென்ட்டையோ ஒரு ஆப்ஜெக்டையோ நம்ம வந்து ஒரு ஒரு பர்சன் ஒரு பர்சனையோ இல்ல ஒரு ஆப்ஜெக்டையோ இப்படி வந்து பாசிவ்ல நம்ம பேசும்போது இங்க என்ன வரணும் அப்படின்னா பை தான் வரணும். ஓகேவா? வித் வரக்கூடாது. ஓகேவா? so the patient was accompanied by his friend. so C பார்ட்ல தான் எரர் இருக்கு. next one பாருங்க. he is junior than all his friends. he is junior than all his friends. guys இங்க பாருங்க, he is junior than இங்க வந்து என்ன சொல்றாங்க, கம்பேர் தான் பண்றாங்க. ஆனா நமக்கு இது வந்து ஒரு adjective error. நம்ம adjectiveல பார்த்திருப்போம். இந்த ரூலை பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு டீச் பண்ணியிருப்பேன். இந்த ரூலை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு ரூல் இருக்கும். என்னன்னா ஜூனியர், சீனியர், ப்ரிஃபர், எக்ஸ்டீரியர், ஆன்டீரியர், போஸ்டீரியர், இந்த மாதிரி வேர்ட்ஸுக்கெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜென்ரலா கம்பேரிஷனுக்கு நம்ம தேன் தான் யூஸ் பண்ணுவோம். அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஓகேவா? ஆனா என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி பர்டிகுலர் வேர்ட்ஸ், இந்த மாதிரி பர்டிகுலர் ஆட்ஜெக்டிவ்ஸ் வரும்போது இந்த ஆட்ஜெக்டிவ்ஸோட நீங்க ஒரு நவுனை கம்பேர் பண்றீங்க அப்படின்னா அங்க வந்து என்ன வரணும்னா தேன் வரக்கூடாது, டூ தான் வரணும் அப்படின்னு இந்த ரூல் நான் உங்களுக்கு நம்ம ஆட்ஜெக்டிவ் கிளாஸ்ல பேசிக் கிளாஸ்ல டீச் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த கொஸ்டின் இருக்கு. ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தேன் வரக்கூடாது, டூ அப்படின்ற ப்ரப்போசிஷன் தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு ரூல் இருக்கு. அந்த ரூல் பேஸ் பண்ணி இங்க தேன் வரக்கூடாது, டூ தான் வரணும். ஓகேவா? திஸ் இஸ் வாட், இது ஒரு ஆட்ஜெக்டிவ் எரர். ஸோ ஹி இஸ் ஜூனியர் தேன் இல்லை ஜூனியர் டூ. இதுதான் வந்துட்டு ரைட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் பாருங்க. the furnitures had become old and rusty. ஃபர்னிச்சர்ஸ் எப்படி ஆயிடுச்சு, ரொம்ப பழசாவும் தூப்பிடிக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ the ஃபர்னிச்சர்ஸ் பாருங்க. ஆக்சுவலி இது வந்து ஒரு நவுன் எரர். நவுன்ல நான் டீச் பண்ணியிருப்பேன். இதுவும் நான் நம்மளோட பேசிக் கிளாஸ்ல யூடியூப்லேயே நான் இதெல்லாம் டீச் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ பாருங்க, ஃபர்னிச்சர், லக்கேஜ், பேகேஜ், அட்வைஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் இருக்கு. இன்ஃபர்மேஷன்.
ஓகேவா? நவுன் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸுக்கெல்லாம் என்னன்னா இதுக்கெல்லாம் வந்துட்டு ப்ளூரல் ஃபார்ம் கிடையாது. இதுக்கெல்லாம் ப்ளூரல் ஃபார்ம் கிடையாது. அப்படின்னா என்னன்னா இதுக்கு எஸ் இதெல்லாம் ஆட் பண்ண முடியாது. ஸோ அதாவது இது நம்ம ஹோலா தான் யூஸ் பண்ணி ஆகணும். இது கம்ப்ளீட்டா தான் யூஸ் பண்ணி ஆகணும். கலெக்டிவ் நவுனை தான் யூஸ் பண்ணி ஆகணும். அண்ட் ஆல்சோ இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா சிங்குலர் ஃபார்ம்ல தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இங்க ஃபர்னிச்சர்ஸ் இல்ல ஃபர்னிச்சர் அவ்வளவுதான். ஸோ த ஃபர்னிச்சர் ஹேட் பிகம் ஓல்ட் அண்ட் ரஸ்டி. ஃபர்னிச்சர்ஸ் இல்ல ஃபர்னிச்சர். ஓகேவா? இது ஒரு நவுன் எரர். உங்களுக்கு எரர் ஸ்பாட்டிங் எந்த டாபிக்ல இருந்து வேணாலும் கேட்கலாம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. நீதர் த மவுஸ் நார் த லயன் வேர் காட். நீதர் த மவுஸ் நார் த லயன் வேர் காட். ஸோ கைஸ் இந்த மாதிரி இது வந்து கன்ஜங்ஷன் தான். கன்ஜங்ஷன்ல either or, neither nor, whether or இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? இந்த மாதிரி கன்ஜங்ஷன்ல இது வந்து பேரிங் அப் கன்ஜங்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பேரிங் அப் கன்ஜங்ஷன்ஸ்க்கு நம்ம என்ன வேர்ப் யூஸ் பண்ணணும் அப்படின்னா சிங்குலர் வேர்ப் தான் யூஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா ஈதர் ஆர் அப்படின்னா திஸ் ஆர் தட், இது இல்லைன்னா அது. அப்ப இது இல்லைன்னா அதுனா ரெண்டுல ஏதோ ஒன்று தான் பாசிபிள். அதனால வந்துட்டு சிங்குலர் வேர்ப். நீதர் நார் ரெண்டுமே இல்லை, எதுவுமே இல்ல அப்படின்னாலும் சிங்குலர் வேர்ப் தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? வெதர் ஆர் இது இல்லைன்னா அது, அப்ப ரெண்டுல ஏதோ ஒண்ணுதான் இருக்கு. ஸோ அப்பயும் வந்து நம்ம சிங்குலர் வேர்ப் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஈதர் ஆர், நீதர் நார், வெதர் ஆர் இந்த மாதிரி பேரிங் அப் கன்ஜங்ஷன்ஸ்க்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா சிங்குலர் ஆக்ஸிலரி வேர்ப் தான் யூஸ் பண்ணணும். இங்க பாருங்க வேர் அப்படின்னு இருக்கு. இங்க வேர் வரக்கூடாது, என்ன வரணும்? வாஸ் வரணும். ஓகேவா? ஸோ neither the mouse nor the lion was caught. Neither the mouse nor the lion was caught. ஓகேவா? ஸோ சில எரர் இருக்கு. நெக்ஸ்ட், one of the terrorists of the Kashmir Valley are shot dead. One of the terrorists of the Kashmir Valley are shot dead. guys இங்க பாருங்க one of the இந்த மாதிரி one of the, any of the இந்த மாதிரி ஃப்ரேசஸ்க்குலாம் நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா வேர்ப் வந்து சிங்குலர் வேர்ப் யூஸ் பண்ணணும். பிகாஸ் ஒன் ஆஃப் த அப்படின்ட்டு இந்த நவுன் வந்து ப்ளூரல் நவுனா இருக்கும். இங்க பாருங்க காஷ்மீர் ஒன் ஆஃப் த டெரரிஸ்ட் ப்ளூரல் நவுன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நவுன் ப்ளூரல் நவுனா இருக்கும், ஆனா வேர்ப் வந்து சிங்குலர் வேர்பா இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த ஒன்னை மென்ஷன் பண்ணும், இந்த எனியை மென்ஷன் பண்ணும். அதனால அந்த வேர்ப் வந்து சிங்குலர் வேர்ப். ஓகேவா? ஸோ ஒன் ஆஃப் த டெரரிஸ்ட் ஆஃப் த காஷ்மீர் வேலி ஆர் ஷார்ட் டெட் இல்லை இஸ் ஷார்ட் டெட். இஸ் ஷார்ட் டெட். ஓகேவா? இஸ் ஷார்ட் டெட். ஸோ சி பார்ட்ல எரர் இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க. 10 kilometers is a long distance to walk. 10 kilometers is a long distance to walk. இங்க என்ன சொல்றாங்க? 10 kilometers அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் ஒரு நவுன் எரர். ஓகேவா? நான் இதை வச்சு ஒரு ஷார்ட்ஸ் கூட நான் உங்களுக்கு போட்டிருப்பேன். இந்த மாதிரி ஒரு நியூமரிக்கல் வேல்யூனா 1 2 3 4 5 6 10 இந்த மாதிரி நியூமரிக்கல் வேல்யூ கூட அதனுடைய மெஷர்ஸ் கிலோமீட்டர்ஸ், லிட்டர்ஸ், இந்த மாதிரி ஹண்ட்ரட்ஸ், தௌசண்ட்ஸ், மில்லியன்ஸ், பில்லியன்ஸ் இந்த மாதிரி அந்த மெஷரை சொல்லும்போது இந்த நியூமரிக்கல் வேல்யூக்கு அப்புறம் அந்த மெஷர் வரும்போது இதை எப்படி வரணும் அப்படின்னா சிங்குலர் நவுனா தான் வரணும், ப்ளூரல் நவுனா வரக்கூடாது. ஓகேவா? ஸோ 10 கிலோமீட்டர்ஸ் இல்லை கிலோமீட்டர். 10 கிலோமீட்டர் இஸ் அ லாங் டிஸ்டன்ஸ் டு வாக். 10 கிலோமீட்டர்ஸ் இல்லை 10 கிலோமீட்டர் அவ்வளோதான். ஸோ ஏ பார்ட்ல எரர். நெக்ஸ்ட் பாருங்க. Sumant is going to school by the bus every day. Sumant is going to Sumant is going to school by the bus every day. இந்த ரூல் இது வந்து ஒரு டென்ஸ் எரர். இந்த ரூல் இப்போ இது வந்து ஒரு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருந்து கேட்டிருக்கிறாங்க. நான் இப்போ நான் சொன்னேன் இல்லையா நம்மளோட ஆப்ல வந்துட்டு நான் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அதுல இந்த ரூலை பத்தி நாங்கள் பேசியிருப்பேன். ஓகேவா? அதுல வந்து இந்த ரூல் பத்தி நான் எக்ஸாக்ட்லி அங்கே பேசியிருப்பேன், அப்ளை ஆகியிருக்கும். ஓகேவா? ஸோ இங்க என்னன்னா சுமந்த் இஸ் கோயிங் டு ஸ்கூல் பை த பஸ் எவ்ரி டே.
எவ்ரிடே சுமந்த் எப்படி போறான், ஸ்கூலுக்கு பஸ்ல போறான் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு ஆக்ஷன் பாஸ்ட்ல இருக்கு, பிரசன்ட்ல இருக்கு, ஃபியூச்சர்ல இருக்கு. இப்படி 3 டென்ஸ்லயுமே அப்ளை ஆகும்போது பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர் இப்படி 3 டென்ஸ்லயுமே அப்ளை ஆகும்போது நம்ம அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்லயே சொல்லலாம். அண்ட் ஆல்சோ அங்க என்ன ஆட்வர்ப் அப்ளை ஆகிருக்குன்னு பார்க்கணும். இங்க எவ்ரிடேன்னு ஒரு ஆட்வர்ப் அப்ளை ஆகிருக்கு. இந்த எவ்ரிடே அப்படின்ற கீவேர்டை நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா டெஃபினட்டா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த வேர்ட் இருக்கு அப்படின்னா அந்த டென்ஸ் எப்படி இருக்கணும், அந்த சென்டென்ஸ்ல இருக்கக்கூடிய டென்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல தான் இருக்கணும். ஓகேவா? ஸோ இங்க சுமந்த் இஸ் கோயிங் டுன்னு இருக்கு இல்லையா, இங்க இஸ் கோயிங் வராது. இஸ் கோயிங்ன்றது என்ன, இது கண்டினியூஸ் டென்ஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஆனா இங்க எப்படி வந்திருக்கணும், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல வந்திருக்கணும். ஸோ சுமந்த் இஸ் கோயிங் இல்ல, சுமந்த் கோஸ் டு. சுமந்த் கோஸ் டு ஸ்கூல். சுமந்த் கோஸ் டு ஸ்கூல் பை த பஸ் எவ்ரி டே. ஓகேவா? ஸோ ஏ பார்ட்ல எரர் இருக்கு. நெக்ஸ்ட் children has to bring their own food. சில்ட்ரன் வந்து அவங்கவுங்களோட ஃபுட்டை அவங்கவுங்க தான் எடுத்துட்டு வரணும்னு சொல்றாங்க. ஓகே கைஸ், இங்க பாருங்க சில்ட்ரன் இருக்கு. சில்ட்ரன் என்ன, சைல்டு வந்து சிங்குலர், சில்ட்ரன் வந்து ப்ளூரல். ஓகேவா? ஸோ சைல்டு வந்து சிங்குலர், சில்ட்ரன் வந்து ப்ளூரல். ஸோ சிங்குலருக்கு தான் என்ன வரணும், ஹேஸ் வரணும். ப்ளூரலுக்கு என்ன வரணும், ஹாவ் தான் வரணும். ஹேஸ் இல்ல, ஹாவ். ஸோ சில்ட்ரன் ஹாவ் டு பிரிங். டூ வந்ததுக்கு அப்புறம் வி ஒன் verb கரெக்டாக தான் இருக்கு. their own food. சில்ட்ரன் ப்ளூரல் நவுன், அதனால their. ஸோ children have to bring their own food. ஓகேவா? ஸோ has to இல்ல have to. Next one, I have no inform about today's meeting with the managing director. நான் வந்து மேனேஜிங் டைரக்டர் கிட்ட இன்னையோட மீட்டிங்கை பற்றி நான் எந்த இன்ஃபர்மேஷனும் கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ கைஸ் இங்கே நோ இருக்கா, நோ பக்கத்தில் எப்போவுமே என்ன வரணும் அப்படின்னா ஒரு நவுன் வரணும். ஓகேவா? இன்ஃபார்ம் அப்படிங்கிறது இட்ஸ் அ verb. இன்ஃபார்ம், இன்ஃபார்ம்டு, இன்ஃபார்ம்டு, இன்ஃபார்மிங், informs. ஓகேவா? v1, v2, v3, v4, v5 இது எல்லாமே என்னன்னா verb. நவுன் வரணும் அப்படின்னா அங்க என்ன வந்திருக்கணும் அப்படின்னா இன்ஃபர்மேஷன். நான் எந்த இன்ஃபர்மேஷனும் இன்னையோட மீட்டிங்ஸை பத்தி என்னோட மீட்டிங்ஸை பற்றி நான் வந்து மேனேஜிங் டைரக்டர் கிட்ட இன்ஃபர்மேஷன் கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. நோக்கு அப்புறம் என்ன வரணும்னா டெஃபினட்டாக ஒரு நவுன் தான் வரணும். ஸோ அங்கே இன்ஃபார்ம் இல்லை, இன்ஃபர்மேஷன். இன்ஃபர்மேஷன். ஓகேவா? Information. So I have no information about today's meeting with the managing director. ஓகேவா? So A is the right option. இது வந்து என்ன, இது ஒரு noun error. இது ஒரு noun error. Next பாருங்க, many people from this village have migrated for searching of work. Many people, okay, from this village, okay, have migrated, okay, for searching of work. அதாவது வேலைக்காக நிறைய பீப்புள் இந்த வில்லேஜ்ல இருந்து மைக்ரேட் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ ஜாபுக்காக, அதுக்காக அப்படின்னு சொல்லும்போது சர்ச் ஃபார் சர்ச்சிங் வராது, ஃபார் சர்ச்சிங் வராது, இன் சர்ச் ஆஃப், இன் சர்ச் ஆஃப். ஓகேவா? ஸோ இன் சர்ச் ஆஃப், ஃபார் சர்ச்சிங் இல்லை, இன் சர்ச் ஆஃப். மெனி பீப்புள் ஃப்ரம் திஸ் வில்லேஜ், many people from this village have migrated from in search of work. வேலைக்காக அப்படின்றது in search of work. searching of work இல்ல, search of work. இந்த பார்ட்ல தான் எரர் இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, he stopped copying when the examiner warned him. அதாவது எக்ஸாமினர் வார்ன் பண்ணதுக்கு அப்புறம் அதை காப்பி அடிக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்றாங்க.
ஓகேவா? ஸோ he stopped பாஸ்ட் ஃபார்ம்ல தான் இருக்கு. காப்பிங் when இதெல்லாம் பாஸ்ட் ஃபார்ம் தான் இருக்கு. the examiner warned him எக்ஸாமினர் வார்ன் பண்ணதுக்கு அப்புறம் காப்பி அடிக்க ஸ்டாப் பண்ணிட்டான். பாஸ்ட் ஃபார்ம்ல தானே இருக்கு. இங்க பாருங்க இது பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கு. வார்ன் எப்படி வந்திருக்கணும்னா பாஸ்ட் ஃபார்ம். வார்ன் வார்ன்ட் வார்ன்ட் வார்னிங் வார்ன்ஸ். ஸோ இந்த வெர்ப்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து நம்ம பெய்டு கோர்ஸில் ரெகுலர் வெர்ப் இர்ரெகுலர் வெர்ப் அப்படின்னு தனியாகவே ஒரு வேர்டுக்கும் தமிழ் மீனிங் அதோட V1 V2 V3 V4 V5 வேர்ட் அதோட தமிழ் மீனிங் இப்படி டேபிளில் வந்துட்டு உங்களுக்கு இன்டெப்த்தாக டீட்டெயில்டாக நான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? வேர்ப்ஸ் வந்து பிடிஎஃபாகவே உங்களுக்கு இருக்கும். இந்த இப்போ நான் சொல்கிற ரெகுலர் அண்ட் இர்ரெகுலர் வேர்ப். ஸோ நீங்கள் இதை மட்டுமே நீங்கள் நல்லா படிச்சிங்கனாலே வேர்ப்ஸில் வந்துட்டு ஓரளவு உங்களுக்கு ஐடியா கிடைச்சிரும். பிகாஸ் ரெகுலர் வேர்ப் நம்ம ஃப்ரேம் பண்ணுறது ஈஸி. பட் இர்ரெகுலர் வேர்ப் ஃப்ரேம் பண்ணுறதா கஷ்டம். கஷ்டம் அப்படின்னா அதை நம்ம வந்து படிச்சு தான் ஆகணும். நம்ம இஷ்டத்துக்கு இடி போடுற மாதிரி இந்த மாதிரி இடி போடுற முடியாது. இர்ரெகுலர் வேர்ப் வந்து 5மே வேற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ அந்த வேர்ட்னா என்ன, அதோட தமிழ் மீனிங் என்ன, அதோட V1 ஃபார்ம் என்ன, V2 V3 V4 V5 ஃபார்ம்ஸ் என்ன அப்படின்றதெல்லாம் இன்டெப்த் நான் ப்ரொவைட் பண்ணியிருப்பேன். பெய்டு கோர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்காதவங்க இது வரைக்கும் படிக்கல அப்படின்னாலும் இப்போ படிச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த கண்டென்ட்ஸ் எல்லாமே நம்மளோட ஆப்ல இருக்கு. ஓகே, ஸோ he stopped copying when the examiner warned him. V1 V2 V3 V4 V5 என்ன வந்திருக்குன்னா warned பாஸ்ட் ஃபார்ம்ல தான் இருக்கு சென்டென்ஸ். ஓகேவா? ஸோ warn இல்ல warn இது வந்து present tense. warn அப்படின்றது present tense. நம்ம பாஸ்ட்ல மென்ஷன் பண்ணி ஆகணும். ஸோ warn him is the right option. ஓகேவா? ஸோ D is the right option. ஓகே, ஸோ கைஸ் இன்னைக்கு நம்ம 20 கொஸ்டின் கவர் பண்ணியாச்சு. ஸோ நான் லைவ் இல்லை ரெக்கார்டட் வீடியோனா நான் கொஞ்சம் ஸ்பீடாகவே நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு கொஞ்சம் நான் எப்போதும் போகிற கிளாஸை விட கொஞ்சம் ஸ்பீடாகவே நான் அந்த கிளாஸ் எடுத்துட்டேன். உங்களுக்கு ஆனாலும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 20 கொஸ்டின்ஸ் நம்ம கவர் பண்ணியாச்சு. ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம டைம் டேபிள் நம்ம கொடுத்துட்டோம். இந்தந்த டேல இந்தந்த டாபிக் உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? ஸோ ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள், கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணுங்கள். பெய்டு கோர்ஸ் வாங்காதவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் 399க்கு வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கூப்பன் கோட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. நீங்கள் 399க்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, ஸோ கைஸ் நாளைக்கு நான் வந்து லைவ் வரதுக்கு ட்ரை பண்ணுறேன். That's it with the session. So 45 days day 1 கவர் பண்ணியாச்சு. ரிமைனிங் 44 டேஸ் இருக்கு. இன்னைக்கு நீங்க வர மாதிரியே 45 டேஸும் வந்து ரெகுலரா படிச்சீங்கன்னா தான் டெஃபினட்டா என்ன பண்ண முடியும், ஸ்கோர் பண்ண முடியும். பிவைக்யூ கண்டிப்பா வரும். நான் இங்க 45 டேஸ் நான் உங்களுக்கு பிவைக்யூ ட்ரைனிங் தான். ஓகேவா? பிவைக்யூ தான் நம்ம வந்து கொண்டு வர போறோம். இது உங்களுக்கு அப்படியே எக்ஸாம்ல வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகேவா? ஓகே ஓகே, that's it with the session guys. Next sessionல பார்க்கலாம். நாளைக்கு day 2ல பார்க்கலாம். Thank you.